கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சனாதனம் சர்ச்சை மீண்டும் மேலோங்கி இருக்கிறது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பேச்சின் போது எல்லாரும் அ ஒருவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதற்கு பிறகு சிறிய பேச்சுகள்லாம் நடந்தன. அதில வந்து சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜே.சி.டி. பிரபாகர். அதுக்கு பிறகு பலரும் பேசினார்கள். அதில பல விஷயங்கள வந்து உதயநிதி பேசிட்டு, அதில வந்து நாங்க தான் ஆட்சியில சீனியர். 2 பேரும் காலேஜ்ல படிச்சோம். லயோலா காலேஜ்ல. இந்த மாரியான பல விஷயங்கள்லாம் பேசிட்டு, தன்னுடைய பேச்சின் இறுதியில் அவர் என்ன சொன்னார்ன்னா, "மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்." அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்த சொன்னாரு. கொஞ்சம் மாறி இருக்கலாம். நான் என்னுடைய ரெண்டரிங் நான் ஞாபகத்துல இருந்து சொல்றேன். இது வந்து உடனடியாக ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி ஒண்ண கிரியேட் பண்ணியிருக்கு. பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். விஜய் வந்து முதல்வராக இருக்கக்கூடியவர் இதை உடனடியாக இதுக்கு எதிரால ஒண்ணுமே சொல்லல. உள்ள வேற இந்த சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழக சட்டமன்றத்தில எல்லோரும் எழுந்து நின்னு கை தட்டுவாங்களே தவிர, அதை எதிர்த்து பேசுவதற்கு அங்க ஒரு ஆள் இருக்காரு. போஜராஜன் அப்படின்னு பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர். போன முறையாவது 4 பேர் இருந்தாங்க. இப்போ 1. பாரதிய ஜனதா தன்னுடைய கரண்ட் பாலிசிய பின்பற்றிச்சுன்னா, நாளைக்கு வந்து 0 தான். பல நாட்கள் 0 வாங்கியிருக்காங்க. அதனால அவர்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல. பட் எழுந்து நின்னு கேள்வி கேட்கறதுக்கு கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்போ போஜராஜன் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. அவர் எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் காதுல விழுந்ததா இல்லையான்னு கூட தெரியாது. குறைஞ்சபட்சம் அவர் கைய தூக்கி என்னங்க இவர் இப்படி பேசுறாரு? அப்படின்னு அவர் அவைத்தலைவர் கிட்டக்க புரொட்டஸ்ட் பண்ணியிருக்கலாம். அது கூட அவர் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இப்ப இதுக்கு வந்து வெளியிலிருந்து என்னென்ன குரல்கள் வந்திருக்கு அப்படின்னா, எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் அதிமுகவோ, இல்ல பாமகவோ மற்ற யாரும் எதுவும் ஒண்ணும் சொல்லல. அதான் சொன்னேனே. அவர்கள் யாருக்கும் இத பத்திலாம் ஒண்ணும் கவலை கிடையாது. பாரதிய ஜனதாவுடைய தற்போதைய தலைவர், தமிழகத்தின் தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன். அவர் எக்ஸ் வலைத்தளத்தில ஒரு நீண்ட ஒரு மெசேஜ் ஒண்ணு குடுத்திருக்காரு. "இந்து மதத்தின் மீது உங்களுக்குள்ள அதீத வெறுப்பே உங்கள் சரிவுக்கு வழிவகுக்கும்." அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின பத்தி பேசுறாரு. உங்கள் முதல் சட்டப்பேரவை உரையிலேயே கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கையான சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என நீங்கள் பேசியிருப்பது அரசியல் ரீதியாக நீங்கள் இன்னும் பக்குவப்படவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. இந்துக்களின் மீது தொடர்ந்து நீங்கள் கல் எறிவது கடும் கண்டனத்துக்கு உரியது. துணை முதல்வராக இருந்த நீங்கள் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக பதவி இறக்கம் செய்யப்பட்டதற்கு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று நீங்கள் ஒருமுறை பொதுவெளியில் பேசி இந்துக்களின் நீங்கா வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டதே காரணம். எனவே நீங்கள் அரசியலில் மேன்மேலும் வளர வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது உங்களுக்குள்ள வெறுப்புணர்வை வெட்டி எறிந்துவிட்டு உண்மையான மத நல்லிணக்கத்தை போற்றுவது அவசியம். இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அவரவர் மத அடையாளங்களும் நம்பிக்கைகளும் அதிமுக்கியம் என்பதை நீங்கள் இனியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்துக்களின் நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி மத யானையின் மீது, மதங்கிறத டபுள் கோட்ஸ்ல போட்டிருக்காரு, அரசியல் சவாரி செய்ய முயன்றால் மீள முடியா பாழுங்குழியில் வீழ்வீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் அனைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைத்திருக்கும் முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் பகிரப்பட்ட இந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார் என்பதைத்தான் தமிழகம் தற்போது ஆவலாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் வந்து எழுதிட்டார். சரி. இதுல 2, 3 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் என்னுடைய பார்வையிலிருந்து பேசிடுறேன் நான். முதல்ல வந்து சனாதனம் அப்படிங்கிறதோடைய டெஃபினிஷன். இந்த சனாதனம் அப்படிங்கிறதுக்கு வந்து ட்ரெடிஷனலானவர்கள் வந்து இதற்கான ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க. இது வந்து இந்து மதம். காலம் காலமாகவே இந்தியாவில் இருந்து கொண்டிருப்பது. எப்பொழுதும் நிலைத்திருப்பது, நீடித்திருப்பது அப்படிலாம் வந்து அதற்கு வந்து அந்த ரூட் வேர்ட்லேருந்து அதிலேருந்து அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு, அதுதான் இது என்று இதற்கான பொருளாக சொல்கிறார்கள். அப்ப இது வந்து வேதத்தில இந்த வார்த்தை இருக்கா? புராணத்தில இந்த வார்த்தை இருக்கா? அ அது வந்து இந்து மதத்தை இப்படி புராணங்கள் குறிக்கின்றனவா? அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன் இந்து மதம் என்ற சொல்லாட்சியே இருக்காது. சனாதனம் அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலும் வட இந்தியாவிலும், தென்னகத்தில் அந்த மதத்தை இந்து மதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய அந்த மரபார்ந்தவர்களும் இதுதான் வந்து சனாதனம் என்பது வேத இந்து மதம். வேத புராண இதிகாச இந்து மதத்தை தான் அவங்க அப்படி குறிப்பிடுறாங்க. அது கடவுள், கடவுள் வழிபாடு அதையெல்லாம் பற்றி பேசுவது. ஆனால்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய, முக்கியமாக தமிழகத்தில் இந்து மதத்துக்கு எதிரான கொள்கையை கொண்ட திராவிடர் கழகம், பெரியாரிலிருந்து ஆரம்பித்து அதன் வழி வழியாக வந்த அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி போன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் எல்லோருமே சனாதனம் என்பதற்கு ஜாதி பிரிவினை கொண்ட இந்து மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால தான் மக்களை பிரிக்கும் சனாதனம் அப்படின்னு இங்க குவாலிஃபை பண்ணியே உதயநிதி பேசுறாரு. மக்களை பிரிக்கும் சனாதனத்தை அப்படின்னா, மக்களை பிரிக்கும் எதையுமே வந்து அழிக்க வேண்டும்னு சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும் அப்படிங்கிறதுலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்டா என்னுடைய மதத்துடைய பெயரை எடுத்துக்கிட்டு, அதுக்கு உன்னுடைய அர்த்தத்தை அதன் மீது புகுத்துகிறாய். சனாதனம் என்பதற்கு சாதி பிரிவினை என்று யார் சொன்னது உனக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். இந்து மதத்தை பொறுத்தவரை கடவுள், கடவுள் வழிபாடு, ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா, ஸ்வர்க்கம், நரகம் போன்ற பல்வேறு கர்மா, கர்மவினை, மறுபிறப்பு போன்ற பல்வேறு கருத்துக்கள் கொண்ட ஒரு தொகுப்பு இருக்கு. கடவுள், யார் வந்து உங்களுக்கு முக்தி தருவது, இதெல்லாம் சேர்ந்த ஒன்று இருக்கு. அதற்கு பிறகு தர்ம சாத்திரங்கள், கிருஹ்ய சூத்திரங்கள் போன்ற பல்வேறு உபநூல்கள் இருக்கு. இதற்கும் மதத்துக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. இதுவும் பெரும்பாலும் இந்து மதத்துக்குள்ளாக ஒரு சில பிரிவினர் மட்டுமே பின்பற்றி கொண்டு வந்தது. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு நூல் தான் மனு தர்ம சாத்திரம் அப்படிங்கிறது. அதை தவிர இன்னும் பலவேறு தர்ம சாத்திர நூல்கள் இருக்கு. மனு என்பது ஒரு நூல் தான். அதுலயும் இந்த தர்ம சாத்திர நூல்கள்ல ஜாதி பிரிவினைகள் பற்றி ரொம்ப தெளிவாக வருகிறது. மத நூல்கள் இப்போ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ரிக்வேதத்திலேயோ, இந்த புருஷ சூக்தம் மாதிரியான இடத்துலையோ வந்து உங்களுக்கு இந்த 4 வருணங்கள் பற்றியெல்லாம் வரும். அது புராணங்கள்லையும், இதிகாசங்கள்லையும் 4 வருணங்கள் பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாகவே இருக்கும். ஆனால் அதற்கான உயர்வு தாழ்வு சொல்வது அப்படிங்கிறத பற்றியோ பல்வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கிடையாது. அது எல்லாமே யார் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம், இதெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு தர்ம சாத்திர நூல்களில் தான் வரும். மகாபாரதம் போன்ற ஒரு நூல் வந்து பல்வேறு காலகட்டங்களில் உருவாகி வந்த காரணத்தினால அதுல தர்மசாத்திரத்திலிருந்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் உள்ளே போறத பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து ராமாயணத்திலும் கூட அந்த கருத்துக்கள் பல்வேறு இடங்கள்ல இருக்கிறத காமிப்பாங்க. முக்கியமாக வந்து சம்பூகன் வதம் அப்படிங்கிற ஒன்றை வந்து பெரியார் இயக்கத்தவர்கள் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். சம்பூகன் என்னும் ஒரு 4ஆம் வருணத்தைச் சேர்ந்தவர் ஒரு தவம் இயற்ற போகும்பொழுது அதன் மூலம் அவருக்கு பலன் கிடைத்துவிடக் கூடாது என்று முதல் வருணத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் போய் ராமனிடம் வேண்டிக் கொள்ள, இது வந்து உத்தர ராமாயணம் அப்படிங்கிற பகுதியில் சில ரிசன்ஷன்ஸ்ல வருது. அவரை வேண்டிக் கொள்ள அவர் வந்து அந்த சம்புகனுடைய கழுத்தை வெட்டினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும். அதுக்கும் வந்து காரணங்கள் சொல்வதற்கு பல பேர் இருக்கிறார். பட் பொதுவாக இந்த கருத்துகள் இருக்கு இல்லையா, ஜாதி கருத்துகள், வர்ண கருத்துகள், இது வந்து இந்து மதத்தில் பலவேறு இடங்களில் அங்கங்கே வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம மதத்தை பற்றி தீவிரமாக பேசுவதற்கான ஒரு இடம் இல்லை. எல்லா மதங்களுமே ஒரு இன்டர்னல் டயலாக் மூலமாக ஒரு ரிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து அதில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கு இந்து மதம் என்பது பலவேறு மத சீர்திருத்த மகான்கள் அப்படின்னே வைத்துக் கொள்வோம், மத சீர்திருத்தக்காரர்களால அதுல பலவேறு சீர்திருத்த கருத்துக்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு பெண்களின் இடம், இந்து மதத்தில் பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறதுல வந்து ரிச்சுவல்ஸை பொறுத்தவரை, சடங்குகளை பொறுத்தவரை அவர்களுக்கான இடம் என்பது 2வது இடமாகத்தான் இருக்குது. முதலிடம் ஆண்களுக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டன. ஆனால் இந்து மதம் என்பது இன்றைக்கு பலரால் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மதம். இதே அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டதாகவே தான் மற்ற மதங்களும் இருக்கின்றன. கிறிஸ்தவமாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம். அவற்றினுள்ளும் பலவேறு மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. அவற்றினுள்ளும் பலவேறு நம்பிக்கைகள் இருக்கின்றன. அறிவியலுக்கு புறம்பான நம்பிக்கைகள், மூட அப்படிங்கிற வார்த்தையை கூட எடுத்துருவோம். இந்த நம்பிக்கைகளை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் அந்த மதங்களும் வாழ்கின்றன. அந்த மதங்கள்ல போனா அவங்க சொல்லிடுவாங்க, எசென்ஷியல் கருத்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தனிநபருக்கும் ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்குமான ஒரு உறவு. அதேதான் இந்து மதத்திலும். உங்களுக்கும், நீங்கள் இந்து மதத்தை பின்பற்றுவராக இருந்தால் உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்குமான ஒரு உறவு. அவ்வளவுதான் எல்லா மதங்களுமே பேசுவது.
அது ஒரு மாதிரியாக இருக்கும். சக மனிதர்களுடனான உறவு அது வேறு மாதிரியாக இருக்கும். ஒரே ஒரு உதாரணத்த மட்டும் சொல்றேன். இந்து கோவில்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கருவறையில் யார் போய் பூஜை செய்யலாம் அப்படிங்கிறதுல வந்து தெற்கிலிருந்து வடக்கில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. வட மாநிலங்களில் பல கோவில்களில், பெரும்பாலான கோவில்களில் யார் வேண்டுமானாலும் கருவறைக்கு போகலாம். நீங்க காசு குடுத்தீங்கன்னா, அங்க லிங்கம் இருக்கும். அத நீங்க தொடலாம். உதாரணத்துக்கு, ரொம்ப பிரசித்தி பெற்ற புவனேஸ்வரில் உள்ள இது வடன்னு கூட இல்ல. தெற்கு மாநிலங்களுக்கு ரொம்ப அருகில் உள்ள ஒரு தென்கிழக்கு மாநிலம் ஒடிசா. அதோடைய தலைநகரான புவனேஸ்வரில் உள்ள லிங்கராஜா கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு லிங்கம் இருக்கும். மகா பிரம்மாண்டமான கோவில். கருவறையில இத்துணூண்டு லிங்கம். சுத்தி ஒரே பாண்டாக்களாக உட்கார்ந்திருப்பாங்க. பூஜாரிகள். நீங்க போனா காசு குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து நேரா உள்ள போயி எல்லா விதமான அபிஷேகங்களையும் நீங்க பண்ணலாம். "நீ என்ன ஜாதி? நீ என்ன வர்ணம்? நீ எப்படி உள்ள வரலாம்?" என்றெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கிடையாது. இப்படி எண்ணற்ற கோவில்கள்ல நீங்க உள்ள போய் இதெல்லாம் பண்ணலாம். அவர்கள பொறுத்தவரைக்கும் யார் வேணாலும் வா, என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் இந்த பாரம்பரிய உரிமையையும், பணம் பெறும் உரிமையும் எனக்குத்தான் அப்படின்னு அங்க இருக்கிற பாண்டா சொல்றான். தென் மாநிலங்கள்ல அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் மட்டும் தான் மிகப்பெரிய அளவுக்கு மற்ற மாநிலங்கள்ல இருக்கு நான் இல்லன்னு சொல்லல. கர்நாடகத்துல இருக்கு, ஆந்திரால இருக்கு. அதனால பொதுவா தென் மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கருவறைக்குள் அதில் பூஜை செய்யும் அர்ச்சகரை தவிர யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. இத பத்தியெல்லாம் பலமுறை பேசியாச்சு. ஆனால் அதை யாரும் புரிந்து கொள்வதாக இல்ல. விட்டா வந்து பிராமணர்கள திட்டுவதற்கான 1000 மணியாட்டி சம்பாதிக்கிற, தட்டேந்தி சம்பாதிக்கிற அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சனாதனம் என்பதை, இந்து மதம் என்பதை ஒட்டுமொத்தமாக சுருக்கி, ஒற்றை வரியாக்கி, அப்படி என்றால் இந்து மதத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமான ஜாதி. அது மக்களை பிரிக்கிறது. இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும். இதுதான் பெரியாரோட கருத்து. ஆஃப் கோர்ஸ். பெரியார் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. அப்ப அதை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது, இந்த ஜாதி பிரச்சனையாக இல்லாத இன்னொருவர் என்ன சொல்வார்ன்னா, "என்னுடைய மதத்தை ஒழிக்க நீ யார்? நீ வேண்டுமென்றால் இந்த மதத்திலிருந்து வெளியே போ." நீங்க ஏற்கனவே தான் நீங்க வந்து ஏத்தியிஸ்ட்ன்னு சொல்லிட்டீங்களே. நான் வந்து இந்து இல்லை அப்படின்னு நீங்க வந்து எனக்கு ஜாதி இல்லைன்னுலாம் இப்ப பார்த்திபன் போன்ற நடிகர்கள்லாம் வந்து கோர்ட்டுக்கு போய் எனக்கு ஒரு ஆர்டர் குடுன்னு வாங்கிட்டு வராங்கல்ல. எனக்கு மதம் இல்லை, எனக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு போ, உனக்கு முடிஞ்சு போயிருச்சு. இன்னொருத்தன் அவன் வேலைய பார்த்துட்டு போறான். அப்ப அதை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, இதே சொல்லலாம். உலகின் பலவேறு போர்களுக்கு, சிலுவைப் போரிலிருந்து ஆரம்பித்து, எண்ணற்றவர்கள் மடிவதற்கு காரணமாக அடிப்படையாக இருந்த யூதர்களை ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் கொன்று குவித்த, அவர்களை பெர்சிக்யூட் பண்ண, மதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒருவர் எப்படி அதை எடுத்துக்கொள்வார்? இது இது இதுதான் வந்து இந்த வாட் அபவுட் ட்ரீ தான் நம்ம உள்ளுக்குள்ள வர வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க வந்து சனாதனம் என்று சொல்லும் உங்களுடைய பொருள் வேறாக இருக்கிறது. என்னுடைய பொருள் வேறாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்னை குத்துகிறீர்கள் இந்த இடத்துல என்று ஒரு சாதாரண இந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் சொல்லும் பொழுது, அரசியல் தளத்தில் வேலை செய்பவர் இதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை செய்ய வேண்டுமா? அவ்வளவுதான் இங்க கேள்வி. இதை இவர் வந்து உதயநிதி ஒரு கம்யூனிஸ்டுகள் நிகழ்த்திய சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டில் போய் கலந்து கொண்டு டெங்கு, மலேரியா, கொசு பரப்பும் கொசுவை போன்ற சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னார். சொல்லி அவர் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் இது பற்றி கடுமையான வாக்குவாதங்கள்லாம் நடந்து இது இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்றுதான் நீதிபதிகள் பேசினார்கள். இதெல்லாம் நீதிபதி அளவுக்கு போகணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த இடத்துல. இது எல்லாமே வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து யாருமே அதோடைய அடி ஆழத்துக்கு உண்மையிலேயே சென்சிபிளான ஒருவர் வந்து இன்றைக்கு ஜாதியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை லிஸ்ட் பண்ணுவார். அதில் அன்பார்ச்சுனேட்லி லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா அது எல்லாமே உதயநிதியுடைய காலத்துல நடந்ததாக இருக்கும். அது வேங்கை வயலாக இருக்கும். அது ஹானர் கில்லிங்காக இருக்கும். இப்போ உண்மையிலேயே இதையெல்லாம் லிஸ்ட் பண்ணி இன்னும் வேங்கை வயல் பிரச்சனையை யார் அதை செய்தார்கள் என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. மக்களே வந்து மலத்தை தங்களுடைய தண்ணி தொட்டியில் ஏறி கலந்து கொண்டு தாங்களே அதை குடித்து தாங்களே வியாதி வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்கலாம். அதை விட்டுட்டு
ஒரு சோளக்கொல்ல பொம்மையோட சண்டை போட்டு நான் வந்து அதை வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கதையை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. உண்மையிலே நீங்க போக வேண்டியது இதைத்தான். ஆனால் அவர்கிட்ட போய் யாரும் அதை பேசுறதா இல்லை. நீங்க உண்மையிலேயே நீங்கள் சாதி என்பது உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒழிப்பதற்கு உண்மையிலேயே உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? நீங்க வந்து சாதிக்கு எதிராக செய்த சிறப்பான பட்டியலை காண்பியுங்கள் அப்படின்னு அங்க போய் அவரை பிடிக்கணும். ரைட். ஆனால் அதை யார் செய்ய போகிறாங்க அப்படின்னா ஒரு டாமினன்ட் பார்ட்டி. தமிழக வெற்றி கழகம் அவரை பிடிச்சு கேட்குமா? நீங்க வந்து சனாதனத்தை ஆதரிக்க கூட வேண்டாம் தாவேக்காவுடைய விஜய். ஆனா அவரோ அல்லது அவருடைய கட்சியைச் சேர்ந்த யாரோ ஒருவரோ எழுந்து சும்மா சும்மா என்ன இந்த சனாதனத்தை போட்டு மொத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து நீங்க சொல்றது என்ன? மக்களை பிரிக்கும் சனாதனம். சரி, மக்களை பிரிக்கக்கூடியது எதது? கடந்த 5 ஆண்டுகள்ல மக்களை பிரித்த எதை எல்லாத்தையும் நீங்க வந்து தீர்த்து வைத்திருக்கிறீர்கள்? அப்படின்னு ஒரு கேள்வி அங்க எழுந்து கேட்டிருக்கணும். கேட்கல. சரி, இனி வரும் காலங்களிலாவது அது கேட்பார்களா அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து ஒரு பிராமண எம்எல்ஏ தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருவர் அமைச்சராக வேற இருக்க போறார். வெங்கட்ராமன். அவர் தான் எழுந்து பேசணுங்கிறது இல்லை. அவர் பேசினா எளிதாக வந்து பூணூல் போட்டிருக்கக்கூடிய அவர் வேற எப்படி பேசுவார்? அவருக்கு வந்து இவங்களாவே ஒரு வெளியில வந்து ஒரு ஒரு சர்க்குலேஷன் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அவருக்கு கல்வி அமைச்சகம் தரப்படலாம் அப்படின்னு. அவ்வளவுதான். கொதித்தெழுந்து விட்டார்கள் இந்த சனாதனத்தை ஒழி குரூப், திராவிடர் கழக பிராமண எதிர்ப்பாளர்கள்லாம். எப்படி ஒரு பிராமணருக்கு கல்வி அமைச்சகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்றும் கொடுத்து முடிக்கல. எனக்கு என்னவோ இதனாலேயே வேண்டுமென்றே அவருக்கு கல்வி அமைச்சகம் தந்துதான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்ப தோணுது. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வம்படியாக பேசுவது, வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்குவது, உண்மையான பிரச்சனையை கையில் எடுத்து இதை சால்வ் பண்றது கிடையாது அப்படிங்கக்கூடிய வீம்பாக வெளியில் பேசிவிட்டு அதன் காரணமாக வழக்குகளை எதிர்கொண்டு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அது டிஸ்போஸ் ஆகிடல. திரும்ப அதை கொண்டு வந்து இங்கே பேசி பாரு நான் வந்து எவ்வளவு உறுதியோட இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுவது வந்து கடைசியாக வெறும் வெட்டி பேச்சு தானே. அந்த வெட்டி பேச்சினால் என்ன விளைவு? ஒரு விளைவும் இல்லை. நீங்கள் இந்து மதத்தை உண்மையிலேயே அழித்து விட முடியுமா? உங்களுடைய வாழ்நாளில் அது சாத்தியமா? எத்தனையோ ஆண்டுகளாக அது இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லா மதங்களிலுமே ரிஃபார்ம் அப்படிங்கிறது தேவை. எல்லா மதங்களுமே அவரவர்களுடைய பகுதியில் அவர்கள் அதை எப்படி சீர்திருத்துவது என்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சீர்திருத்தத்துக்கென்று ஒரு சிலர் வரும்பொழுது அதற்கு எதிராக பலர் நிற்பதும் நடக்கிறது. அந்த மதத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? உள்ளிருந்து கொண்டு எந்த சீர்திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரப் போகிறீர்கள்? இல்லை, நீங்களே பலமுறை சொன்னது போல நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவரா? அப்பொழுது உங்களுடைய வேலை என்ன? இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் முதல்வர் கிறிஸ்தவர், எதிர்க்கட்சி தலைவர் கிறிஸ்தவர், அவைத்தலைவர் கிறிஸ்தவர். நீங்க இந்து மதத்தை பற்றி பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து இந்து மதத்துக்கு கட்டம் கட்டி அதை சனாதனம், சாதியை கொண்டு வந்த சனாதனம் என்றெல்லாம் அதற்கு வெறும் கெட்ட ஒரு பெயிண்டிங்கை மட்டுமே அடிச்சு அதில் எண்ணற்ற நல்ல தன்மைகள் இருக்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் பேசுவது வந்து ஒரு பக்க சார்பு கொண்டதாக இருக்கிறது என்றுதான் உங்கள் மீதான கிரிட்டிசிசம்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த விமர்சனத்தை நீங்கள் அனைவருமே எதிர்கொள்ள வேண்டும். இதில் ஒரு சென்சிட்டிவாக இதை நீங்கள் அணுக வேண்டும். இல்லாவிட்டால் அது வந்து உங்களுக்கு தான் பின்னால் பிரச்சனையாக ஆகும். இப்பொழுதே அந்த பிரச்சனையெல்லாம் சேர்ந்துதான் அந்த வெறுப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் உருவாக்கி கொண்டே தான் இருந்தீர்கள் உங்களுடைய 5 ஆண்டு காலத்திலும். அந்த வெறுப்பின் தொடர்ச்சியாக இப்பொழுது நடந்தால் அதன் விளைவு மேலும் மேலும் மேலுமான தோல்விதான் அப்படிங்கிறது தான் வந்து நயனார் நாகேந்திரன் சொல்றாரு. அதனால நயனார் நாகேந்திரனை ஃபார் அ மினிட் தள்ளி வச்சிருவோம். இந்த அரசியலுக்குள் ஈடுபடாத வெளியில் இருக்கக்கூடிய வெறும் ஒரு கமெண்டேட்டராக, ஒரு விமர்சன பார்வையோடு, ஒரு கிரிட்டிக்காக நானும் அதைத்தான் சொல்வேன். அதனாலதான் இவர் மாற்றிக்கொள்ளப் போகிறாருன்னா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.